안녕하세요. 사랑의 மேடஸ்டாஸ் வெல்கம் டு சீக்ரெட் வேர்ல்ட். நான் உங்கள் பப்பமா. ஆக்சுவலி ஒன் ஷாட் நினச்சி வந்திருந்தீங்கன்னா ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரிடா. இது ஒன் ஷாட் கிடையாது. பட் ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெசிவாக ஒரு ஏதோ வீடியோ போடணுன்னு தோணுச்சு. இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்கு இது கேட்கும்போது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்பெஷலி ஜங்குக் கேர்ள்ஸ். ஜங்குக்ஸ் கேர்ள் அவள் எந்த பக்கம் திரும்பினாலும் அவள் ஃபஸ்ட்டு தேடுறது ஜேகே, ஜங்குக், அதை மட்டும்தான். அது அவளுக்கு சம்மந்தமே இல்லாததாக இருக்கும். ஆனாலும் அவள் அதை தான் தேடுவாள். அப்பப்போ அவளே மறந்து சிரிப்பா, அவனே நினச்சிட்ருப்பா. அது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும். அவளுக்குன்னு இருக்கிறது ஒரு குட்டி உலகம். அந்த குட்டி உலகத்தில் இருக்கிறது அவன் மட்டும்தான். அவனை பற்றின மெமரிஸ், அவன் ஃபோட்டோஸ், வீடியோஸ், அவனோட கிளிப்ஸ், அவன் சிரிப்பு, அவன் கண், அவனோட அந்த மூக்கு, அந்த கண்ணம், அதெல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக உருவாக்குன அவளோட உலகம். அது ரொம்ப சின்னது. அதை தாண்டி அவளுக்கு வேறு எந்த சந்தோஷமும் கிடையாது. அந்த உலகத்தை தாண்டி வேறு எதை பற்றி கேட்டாலும் அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அதை நினச்சி அவள் அடிக்கடி ஃபீல் பண்ணுவாள். அப்போல்லாம் அவளை கம்ஃபர்ட் பண்ணுற ஒன்று அவ்வளோ பெரிய உலகத்தில் இருக்க அவங்கெல்லாம் எவ்வளோ கஷ்டம், ஹர்ட்டிங்ஸ், வலி எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்காங்க, தாங்க முடியாமல் இருக்காங்க. ஆனால் இந்த குட்டி உலகத்தில் ஜங்குக் கூட அவனோட அந்த மெமரிஸோட, அவனோட அந்த இல்யூஷன்ஸ், தாட்ஸ், பிக்சர்ஸ், இதில் அவள் வாழ்கிற அந்த கம்ஃபர்டபுளான வாழ்க்கை வேறு எதுலேயும் இல்லைன்னு அவள் ரிலைஸ் பண்ணுவாள். அவளை சுற்றி அவனை பற்றி அவள் ஷேர் பண்ணிக்க அவ்வளோ யாருமே இருக்க மாட்டாங்க. அவனை பற்றி அவன் நினைக்கிற எல்லா விஷயமுமே அவள் ஹார்ட்டுக்கும் அவன் மைண்டுக்கும் அவனுக்கும் நடுவில் இருக்கிறது மட்டும்தான். இதுக்கு நடுவில் யாராலையும் வர முடியாது. வந்தாலும் அது புரிஞ்சிக்க முடியாது. அவளோட இந்த குட்டி உலகத்தில் இருக்கிற அவளோட அந்த ஆசை, அவனை பார்க்கணும், ஒரு தடவையாச்சும் பார்த்துடணும், அந்த பார்வை, அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நிறைய டைம் தனியாக உட்காந்துட்டு அவனே நினச்சிட்ருப்பா, எதுக்காக அவன் நம்ம லைஃப்பில் வந்தான், எதுக்காக இவ்வளோ கம்ஃபர்ட் கொடுத்தான், எதுக்காக நம்மளோட தான் இல்லாமல் இருக்கான், இதெல்லாம் எதுக்கு, ஏன் இந்த யூனிவர்ஸ் என்ன பிளான் பண்ணியிருக்கு அப்படின்னு அவளுக்கு இருக்க தாட்ஸ்க்கு அவகிட்டையும் ஆன்சர் இருக்காது, அந்த யூனிவர்ஸ்கிட்டையும் ஆன்சர் இருக்காது. ஆனால் தாட்ஸ் மட்டும் கண்டினியூஸாக இருக்கும். ஒரு டைம் அவன் சிரிக்கும் போதும் அவளுக்கு தோன்றது ஒன்று தான், அந்த குட்டி உதட்டுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷத்தை அவன் எப்படி ஒழிச்சு வச்சுருக்கான்றது தான். அவனோடது இல்லை, அவளோடது. எஸ், ஒரு டைம் அவள் சிரிக்கும் போதும் அவள் லைஃப்பில் அவள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம்னு நினைக்கிற எல்லா பெயின், ஹர்ட்டிங்ஸ், கஷ்டம் எல்லாம் பறந்து போயிடும். அந்த மொமெண்ட்டில் அவன் கொடுத்த இந்த கம்ஃபர்ட், அவனோட சிரிப்பு, அது மட்டும்தான் அவனோட குட்டி ஹார்ட்குள்ளே இருக்கும். அந்த குட்டி ஹார்ட்குள்ளே ஜங்குக்கால் மட்டும்தான் இருக்க முடியும். அவனால் மட்டும்தான் அவளுக்கு சந்தோஷத்தையும், அதே டைம் அவன் அவளோடது இல்லைன்ற கஷ்டத்தையும் கொடுக்க முடியும். அது கஷ்டம்னு அவன் நினைக்க மாட்டா. எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் சம்திங். அவளை சுற்றி இருக்க எல்லாரும் அவன் மேலே இவளுக்கு அப்சஷன்னு சொல்லுவாங்க. யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியுமா? அப்சஷனுக்கு மேலே ஒரு வேர்ட் இருக்குது, ரொம்ப மேலே. லவ். அவளோட லவ் ஜங்குக்கு சுற்றி ஒரு பெரிய கடல் மாதிரி கொட்டி கிடக்கு. அது அவனால் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும். அது கொடுக்குற அவளாலே சில டைம் அதை ஃபீல் பண்ண முடியாது. பிகாஸ் அவன் மேலே அவளுக்கு இருக்கிறது அப்சஷன் கிடையாது, லவ். அது இருக்காது. அந்த உணர்வை அவளால் யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது.
அவகிட்ட யார் பேசினாலும் அந்த ஃபீலை முழுசாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன் அவளுக்கே அது முழுசாக தெரியாது. பிகாஸ் ஷீ இஸ் இன் லவ் வித் ஜங்குக், ஜான் ஜங்குக். இந்த குலாப் ஜாமுன், இந்த முயல் குட்டி, இந்த அழகு பையன் மேலே அவளுக்கு இருக்க அந்த லவ் ரொம்ப டீப், ரொம்ப டீப். எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட லவ்வுங்க இந்த பையன் மேலே. சுற்றி இருக்கவங்க என்ன சொன்னாலும் கவலை இல்லைன்னு அவனே நினச்சிட்ருக்க அந்த லவ். எதிர்பார்ப்பில்லாத ஒரு பியூரான லவ். யாருக்கும் புரியாது, அவளுக்கு மட்டும்தான் புரியும். இதுக்கு என்ன வேணால் பேர் வைக்கலாம், என்ன வேணால் வைப்பாங்க. ஆனால் அதை பற்றிலாம் அவள் கவலைப்பட மாட்டான். அவளுக்கு அவன் கூட அவனை பற்றி ஏதாவது பண்ணணுன்னா உடனே பண்ணிடுவா. அது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க, அந்த தாட்ஸ் ஜங்குக்னு வரும்போது அவளுக்கு சுத்தமாக இருக்காது. பிகாஸ் ஷீ இஸ் இன் லவ்.